எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இவர் தான் என்டிஏ கூட்டணியினுடைய மிகப்பெரிய தலைவரில் ஒருவர் என்று வர்ணிக்கப்பட்ட நேரத்தில் கரெக்டாக இந்த நேரம் பார்த்து அவர் என்ன பண்ணார், எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. சில பேர் சொன்னாங்க, எஸ்பி வேலுமணி மாதிரி ஆளுகள்லாம் என்ன சொன்னாங்க, நாங்கள் மட்டும் பாஜக கூட்டணியில் இருந்திருந்தோம்னா சில தொகுதிகளை ஜெயித்திருப்போம், மத்திய மந்திரியாலாம் ஆயிருப்போம் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அப்படிலாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தானே கூட்டணியை முடிச்சார் எடப்பாடி பழனிசாமி. யாராவது வேலுமணி மாதிரி ஆள் எம்பி ஆகி சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கா? சும்மா கட்சி ஒன்றும் இல்லாமல் கிடக்கும் போதே, பஞ்சர் ஆகி கிடக்கும் போதே டியூப் எல்லாம் கலட்டினதுக்கு பின்னாடியே ஒரு ஆளை வச்சு குத்தி குத்தி பார்க்குறாங்க. செங்கோட்டையனை வச்சு சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் கொடுத்தா நிலைமை என்ன, எடப்பாடி நிலைமை என்ன ஆகும்? இப்பயே அமித்ஷா சொல்றாரு, அதிமுகவில் இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார். ஏன் நீ சொல்ல பாஜக இருந்து ஒரு பிரதமர் வருவார்னு சொன்னியா? அப்ப மட்டும் பாஜக இருந்து ஒரு பிரதமர் வருவார் நாடாளுமன்ற தேர்தலில் யாராவது சொன்னீங்களா? அப்ப மட்டும் மோடி வருவார்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் எடப்பாடி பழனிசாமியை சொல்லாம அதிமுகவிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாருன்னா அப்ப அதிமுக இருந்து வராம பாஜக தான் வருவாரு.